வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் பீஸ் புலாவ் பார்க்க போகிறோம். பச்சை பட்டாணி புலாவ். அதுக்கு நான் 1 கப் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். அடுத்து 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய். இப்போது ஒரு குக்கரில் நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிருச்சு. இப்போ நம்ம இது கூட பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பட்டை எடுத்திருக்கேன், 3 ஏலக்காய், 3 லவங்கம், 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா பொரியட்டும். இப்போது நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிப்போம். வெங்காயத்தை இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் இது கூட 2 டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது ரெண்டையுமே நம்ம நல்லா வதக்கிப்போம். இஞ்சி பூண்டு விழுது வாசனை போகிற வரைக்கும். இப்போ நான் இது கூட தக்காளியையும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லை, நம்ம எடுத்து வச்சுருக்க க்ரீன் பீஸ், அதாவது பச்சை பட்டாணி, அதையும் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ இது கூட நம்ம 1 கை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 கை புதினா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து தண்ணீரில் 20 மினிட்ஸ் ஊற வச்சுருந்தேன். இப்போ நான் தண்ணியை வடிகட்டிட்டு இப்போ நான் அதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, நீங்கள் நார்மல் ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரைஸை எல்லாத்தையுமே நல்லா அந்த பச்சை பட்டாணியோட வெங்காயத்தோட எல்லாத்தையோடய நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு நம்ம 1.5 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நான் 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து இன்னொரு 1/2 கப். இப்போ நான் 1/2 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கணும். இப்போது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது நல்லா கொஞ்சம் கெட்டியாகணும். இப்போது பாருங்கள், தேங்காய் பால் நல்லா வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் குக்கரை மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் அடுப்பை சிம்லேயே வச்சுருக்கணும். நீங்கள் விசில்லாம் போட வேணாம், சிம்லேயே இருக்கட்டும் அடுப்பு. இப்போ நம்ம இது கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய்யை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம மூடிடலாம். மூடிட்டு 5 மினிட்ஸ் அடுப்பில் சிம்மில் இருக்கட்டும். இப்போ மூடியாச்சு. விசில்லாம் வைக்க வேணாம், சிம்மில் இருக்கட்டும் அடுப்பு 5 மினிட்ஸ். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் எடுத்துகிட்டேன் அடுப்பில் இருந்து. பாருங்கள், நமக்கு பட்டாணி புலாவ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். இப்போ நமக்கு சுவையான பச்சை பட்டாணி புலாவ் ரெடி ஆயிடுச்சு, க்ரீன் பீஸ் புலாவ். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது கூட சிக்கன், மட்டன் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் செஞ்சு கொடுங்க. அவங்களும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ரெசிபிஸ் எங்கள் சேனலில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி நம்ம சேனலில் நான் நிறைய டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறந்துடாமல் போய் லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க சார் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.